நெக்ஸ்ட்டு மாறிகள். மாறிகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தரவுகள் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளீடாக கொடுப்போம், அந்த உள்ளீடாக எடுத்து செயல்படுத்தி வெளியீடாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தரவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த தரவு வந்து கணிப்பொறியில் போய் ஒரு இடத்துல சேமிக்கணும். சேமித்து வச்சா தான் என்ன பண்ண முடியும்னா அதை எடுத்து அந்த கணிப்பொறி வந்து செயல்படுத்த முடியும். அப்போ சேமிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். ஆனால் பாக்ஸ்லாம் இருக்காது, பட் பாக்ஸ் மாதிரி ஒரு இடம். இப்போது நம்ம பார்த்தோம்ல முன்னாடி 5, 2 ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இது டேரெக்டாக கணிப்பொறியில் செயல்படுத்த முடியாது. இது வந்து என்ன பண்ணணும், மெமரியில் நினைவகத்தில் போய் இதை ஸ்டோர் பண்ணணும். முதன்மை நினைவகம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்போ அங்கே போய் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணினா அதுக்கப்புறம் எடுத்து தான் அதை செயல்படுத்தும். இப்போ இந்த 5, 2 ரெண்டையும் நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து என்ன பண்ணும், செயல்படுத்தி மூணாவதாக இன்னொரு நினைவகத்தில் இந்த 7 அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணும். இதுக்கப்புறம் இது வெளியீடாக போகும். சரியா? 5 to இதுதான் கணிப்பொறியில் நடக்கிறது. நம்ம உள்ளீடு கொடுக்குறோம், அந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை வெளியிட அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அனுப்புவோம். இப்போ இந்த நினைவகம் இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த இடத்துல 5 இருக்குது, எந்த இடத்துல 2 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல. எந்த இடத்துல போய் 5, 2 இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், எந்த இடத்துல போய் இந்த 7 ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் இந்த மாறிகள் வந்து, அதாவது இந்த வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த இடம், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மாறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தரவுகளை நினைவகத்தில் சேமித்து வைக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மாறிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் 5, 2 தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ A is equal to 5, B is equal to 2 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணோம், உள்ளீடு நம்ம இதுதான் சொல்லியாச்சு. அப்போ நினைவகத்தில் ஒரு இடத்த உருவாக்கி அதுக்கு பேர் A அப்படின்னு வச்சிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு நினைவகத்தை உருவாக்கி அதுக்கு B அப்படின்னு பேர் வச்சிடும். இப்போ Aல என்ன வேல்யூ இருக்குது, 5 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். Bயில் என்ன வேல்யூ இருக்குது, 2. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம், C is equal to A plus B அப்படின்னு ஆட் பண்ணுறோம். C is equal to A plus B அப்படின்னு ஆட் பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ணுவோம், Cக்கு ஒரு நினைவகத்தை உருவாக்கி அதில் 7 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணும். அப்போ மாறிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நம்ம பயன்படுத்துகிற தரவுகளுக்கு நினைவகத்தில் இடம் ஒதுக்குறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு உள்ள பேர் தான் மாறிகள் அப்படின்னு சொல்கிறது. ஏன் இதுக்கு மாறிகள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, நம்ம வந்து அதோட மதிப்பு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு யூஸரும் அவங்க வேறு வேல்யூஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அதோட மதிப்புகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அதோட பேர் வந்து மாறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதோட வேல்யூஸ் வந்து என்ன மதிப்பு, நம்ம அந்த நினைவகம் பேர் வந்து ஒரே பேரில் தான் இருக்கும், A, B அப்படின்னு ஒரு பேரில் தான் இருக்கும். ஆனால் அதில் கொடுக்குற மதிப்புகள் வந்து என்ன பண்ணுன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் மாறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் வந்து சிக்னல் பார்த்துருப்பீங்க. சிக்னல் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படி சொல்லிட்டு 3 கலர் இருக்கும். அந்த சிக்னல் வந்து சரியாக இயங்கினா தான் போக்குவரத்து வந்து என்ன பண்ணுவோம், சரியாக நடக்கும். இப்போ சிவப்பு விளக்கு எரியும் போது என்ன பண்ணுவாங்க, வாகனங்களை நிறுத்திடுவாங்க. மஞ்சள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடி ஆகிடுவாங்க. பச்சை வரும்போது எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ சிக்னல் அந்த நிலையாக அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த சிக்னல்ஸ் இருக்கும். அதோட நிலை மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாறும். ஒன்று சிவப்பு நிறத்துலேருந்து மஞ்சளாகவும் அடுத்து பச்சையாகவும் அதோட வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் மாறிகள். அது மாதிரி தான் நினைவகத்தில் நம்ம அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெமரி அலாட் பண்ணியிருக்கோம். அதோட பேர் அப்படியே தான் இருக்கும். அதில் இருக்க வேல்யூஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது பயனர் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் மாறிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கட்டுப்பாட்டு பாய்வு. கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னா ஒரு நெறிமுறை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 லைன்ஸில் நெறிமுறை எழுதுகிறோம். இப்படி 10 லைன்ஸ் எழுதிட்டு போகும்போது அதில் வந்து இந்த 10 லைன்ஸும் வரிசையாக தான் செயல்படணும் அப்படிங்கிறது இல்லை.
இந்த 10 லைன்ஸும் வரிசையாக செயல்படும். ஒரு நெறிமுறை எழுதியாச்சு, ஸ்டெப்பு 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது அடுத்து நடக்கணும், அது அடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கோம். இதில் எல்லாமே ஒரே வரிசையில் தான் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், நெறிமுறையில் அந்த லைன் இப்போ வந்து இப்போ நம்ம இப்படி ஒரு 10 லைன்ஸ் எழுதியிருக்கோம்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நெறிமுறை எழுதியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும். அடுத்து இதை 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னு சொல்கிறது. தொடர்ந்து தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம கூட ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ கட்டுப்பாடு என்ன பண்ணுது, நெறிமுறை வந்து இப்படி செயல்படுத்திகிட்டே வரும்போது அதோட கட்டுப்பாடு எங்கே இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டில் 2 லைனையும் நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு, அடுத்து நம்மளோட கட்டுப்பாடு இது 2 நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடும், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும், ப்ராசஸ் வந்து இங்கே செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இது தொடர்ந்து செயல்படலை, நமக்கு தேவையான இடத்துக்கு மட்டும் நான் அது தாவி தாவி போயிட்டுருக்கு. இதுதான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ, கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இதுலேயே 4 வகை இருக்குது, எப்படியெல்லாம் கட்டுப்பாட்டு பாய்வு வந்து பாயும். அதாவது 3 டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தொடர் கட்டுப்பாட்டு பாய்வு. தொடர் கட்டுப்பாட்டு பாய்வு தான் நம்ம நார்மலாக பார்க்குறது. லைன், ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் எப்படி சொல்லி வரிசையாக ப்ராசஸ் பண்ணிகிட்டே வர்றது வந்து தொடர் கட்டுப்பாட்டு பாய்வு. இப்படியே அதோட ப்ராசஸிங் வந்து இருக்கலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அதோட ப்ராசஸிங் வந்து ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன் அப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து தொடர் கட்டுப்பாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். தேர்ந்தெடுப்பில் என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிக்கும். ஒரு கண்டிஷனை செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் லைன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பர்டிகுலர் லைனை வந்து ப்ராசஸ் பண்ணும். இப்போ ட்ரூவாக இருந்துச்சு, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஒர்க் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஒர்க் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை ஒர்க் பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதை ஒர்க் பண்ணும். இப்போ ட்ரூவாக இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணலை. நம்ம தொடர் கட்டுப்பாட்டு பாய்வில் என்ன பண்ணோம், வரிசையாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுது கம்ப்யூட்டர். ஆனால் தேர்ந்தெடுப்பு கட்டுப்பாட்டு பாய்வில் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணலை. ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை செக் பண்ணுது, அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்டை ஒர்க் ஆகுது, ஒன்றா அப்படியே விட்டுருது. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபால்ஸ் பார்ட்டை செயல்படுத்தும், ட்ரூ பார்ட்டை அப்படியே விட்டுரும். அப்போ தேர்ந்தெடுத்து இதை செயல்படுத்துது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோ, எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஏஜ், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா எல்லாரோட ஏஜ், அதாவது ஓட்டு போட போகிற அந்த நபரோட ஏஜ் வந்து எப்படி இருக்கணும், 18க்கு மேலே இருக்கணும். 18க்கு மேலே இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். அப்போ வந்து கண்டிஷன் என்ன, கண்டிஷன் அவங்களோட ஏஜ் வந்து above 18 அப்படின்னு செக் பண்ணுது. ஏஜ் வந்து above 18 இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், போயிட்டு ஓட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வரும். அதுக்கப்புறம் இந்த சடன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அவங்க போய்ட்டு அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வரும். அப்புறம் எலெக்ஷன் வரும்போது அவங்க போய் ஓட்டு போடுவாங்க. சப்போஸ் இவங்களோட ஏஜ் வந்து பிலோ 18, அதாவது உங்கள் ஏஜ்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள்லாம் பிலோ 18 நீங்கள் ஓட்டு போட முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஏஜை செக் பண்ணுறாங்க. செக் பண்ண உடனே நீங்கள் என்னது பிலோ 18 கண்டிஷன் வந்து என்ன ஆயிடுது, ஃபால்ஸ். ஸோ என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஓட்டு போடுற வயசு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ வந்து என்ன, இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. நீங்கள் போய் ஃபார்ம் வாங்க வேண்டியதில்லை, அப்ளை பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு ஓட்டர் ஐடி வராது. ஸோ நீங்கள் ஓட்டு போட முடியாது. இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா. ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது செயல்படும். அப்போ தேர்ந்தெடுத்து செயல்படுறது, ஒரு நிபந்தனையை செக் பண்ணிவிட்டு அது சரியாக இருந்தால் ஒரு பகுதி செயல்படும், தவறாக இருந்தால் ஒரு பகுதி செயல்படும். புரியுதா? நெக்ஸ்ட்டு சுழற்சி கூற்று அப்படின்னு சொல்கிறோம். சுழற்சி கூற்று அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சடன் ஸ்டேட்மெண்ட், நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், இதில் வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து நமக்கு திருப்பி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து திருப்பி ஒரு 5 டைம்ஸ் நம்ம இதை தேவைப்படுது ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதே சேம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 5 டைம்ஸ் நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுதான் வந்து சுழற்சி கட்டுப்பாட்டு பாய்வுன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களை வந்து ஒரு 5 நம்பர்ஸ் ஆட் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து A =
ஏ ப்ளஸ் ஏ இப்படி நம்மளை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏல வந்துட்டு 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏல ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணணும். அடுத்து இந்த ஆட் பண்ணி வருது இல்லையா, டோட்டல் 3 அப்படின்னு வருது. அது கூட என்ன பண்ணணும், 4th நம்பரை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி அதே ஒரே ஸ்டேட்மெண்ட்டே நம்ம திருப்பி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சுழற்சி கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு தேவையானதை மட்டும் திருப்பி மறுபடியும் நம்ம செய்கிறதுக்கு பேர் சுழற்சி கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு செயற்கூறுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம நெறிமுறை சொல்கிறோம் இல்லையா, நெறிமுறையில் நம்ம நெறிமுறைகளை எழுதும்போது நெறிமுறைகளை மொத்தமாக ஒரு 100 லைன்ஸ் இருக்குன்னா 100 லைன்ஸ் அப்படியே நம்ம எழுதும்போது நமக்கு என்ன ஆகும்னா சில ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுறோம், சின்ன பகுதியாக பிரிச்சுக்கிறோம். அதுக்கு தான் நெறிமுறைகள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரியா? எடுத்துக்காட்டு 6.5 செயற்கூறுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். செயற்கூறு எப்படி எழுதலாம், ஒரு நெறிமுறை எழுதும்போது செயற்கூறுகளாக சின்ன பகுதியாக பிரிச்சுட்டு நம்ம நெறிமுறை எழுதலாம்னு சொன்னோம். அந்த சின்ன பகுதியை தான் நம்ம செயற்கூறு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு நெறிமுறை எழுதும்போது ஒரு பெருசாக நம்ம அப்படியே கண்டினியூஸாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா சின்ன பகுதியாக பிரிச்சுக்கிறோம் அந்த நெறிமுறையை. அதுதான் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயற்கூறுகள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம இந்த 6.5 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரம், அதாவது ஒரு சிலிண்டர், அதாவது ஒரு உருளையோட 6 ஆரம் கொண்ட ஒரு சிலிண்டர், அதோட ஆரம் வந்து 6, உயரம் வந்து h அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மேற்பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சிலிண்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த சிலிண்டரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பகுதி இருக்கும், கீழே வந்து ஒரு வட்டப்பகுதி இருக்கும். இதோட மேற்பரப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு இதோட சுற்றளவு 2 வட்டம் இருக்கிறதுனால இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறது 2/r² அப்படின்னு சொல்லி 2 வட்டம் இருக்கு இல்லையா, அதனால 2/r². இதுக்கு ஒரு செயற்கூறு எழுதுகிறோம். இதுக்கான செயற்கூறு 2 × r, அதாவது r² அப்படிங்கிறது வந்து நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி உருளையோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2/r² அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு தனியாக ஒரு செயற்கூறு எழுதுகிறோம், இதுக்கு ஒரு தனி செயற்கூறு. அதாவது வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செயற்கூறு, வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செயற்கூறு எழுதி ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளோட எதிர்பார்த்த அந்த ஏயோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த வட்டத்தையோட சுற்றளவும் வட்டத்தோட பரப்பளவும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வேல்யூ, அந்த மேற்பரப்பு பகுதி நமக்கு ஏ, அதோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இப்போ தனித்தனியாக நம்ம செயற்கூறு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வட்டத்தோட சுற்றளவுக்கு ஒரு செயற்கூறு, வட்டத்தோட பரப்பளவுக்கு ஒரு செயற்கூறு, ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம இதோட மேற்பரப்பை கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து ஒரு செயற்கூறு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நெறிமுறையை 2 செயற்கூறாக பிரித்து எழுதி நம்ம அதுக்கான வெளியீடை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு செயற்கூறு அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஒரு நெறிமுறை எழுதும்போது நெறிமுறையை கண்டினியூஸாக எழுதினோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எளிமையாக பயன்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன செயற்கூறுகளாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 செயற்கூறாக பிரித்து நம்ம அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறோம். சரியா?